கம்பெனி இன்ஃபோங்கிற பார்க்கலாங்க. கம்பெனி இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட கம்பெனி பேர், ப்ராப்பர்ட்டி நேம், இந்த மாதிரி டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய மெயில் ஐடி. இது டிசிடிஸ் லிமிட் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு 50 லட்சம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டேட் அண்ட் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில்லு பிரிண்ட் எடுக்கும்போது அக்னாலஜ் டேட் அப்படின்னு ஒன்று வரும். அதில் டேட்டு மட்டும் வரணுமா, டேட்டு டைம் ரெண்டுமே வரணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரம் எஸ்எம்பிடி சர்வர், சென்ட் ஃப்ரம் இமெயில், சென்ட் ஃப்ரம் பாஸ்வேர்டு, இந்த 3 காலம் எதுக்கு அப்படின்னா பில்லெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அந்த கஸ்டமருக்கு நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா அங்கே நம்ம சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு பட்டன் இருக்கும், பிரிண்ட் வச்சர் பக்கத்தில். அந்த இமெயில் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மெயிலிருந்து பில் போகும். இமெயிலுக்கு வந்து அவங்களோட இமெயிலுக்கு போயிடும். இப்போ இது ஜிமெயிலோட எஸ்எம்பிடி சர்வர் அட்ரஸ் இதுதான். இதே யாகுவாக இருந்துச்சுன்னா யாகு தனி அட்ரஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் யாகுகின் எஸ்எம்டிபி சர்வர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே போடுறேன். இங்கே இருக்குது smtp.mail.yahoo.com அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒரு வேளை மெயிலில் வந்து யாகோ மெயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல யாகோ மெயில் போட்டுட்டு இந்த இடத்துல அந்த எஸ்எம்டிபி சர்வரோட அட்ரஸை போட்டுக்கணும். அப்புறம் அதோட பாஸ்வேர்டு போட்டுக்கணும். ஜிமெயிலாக இருந்தால் ஜிமெயில் போட்டு அதை போட்டுக்கணும். வேறு எந்த மெயிலாக இருந்தாலும் அதோட எஸ்எம்டிபி சர்வரோட அட்ரஸை இங்கே போட்டுக்கணும். அடுத்தது வந்து இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா கம்பெனி டீயோட பிரிண்ட் ஆகும்போது என்ன கலரில் வேணும், என்ன இதில் வேணும் அப்படின்னு செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படின்னா HTML ஃபார்மேட்டில் போய் செட் பண்ணிக்கலாம். இப்போது காப்பி, இந்த இங்கே இருக்கிற காப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு HTML எடிட்டர் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணால் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்துருக்கும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு இப்போது என்ன கலர் வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஏதாவது கலர் மாற்றினா மாற்றிக்கலாம். கலர் மாற்றுறது, ஃபாண்ட்டு மாற்றுறது, என்ன வேணால் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த HTML எடிட்டர் யூஸ் பண்ணணும்ல, வேறு எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கலரிங் பண்ணுறது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த கோடாக ஒரு HTML கோடாக ரைட் சைடில் கன்வெர்ட் ஆகிருங்க. மாற்ற அங்கே இந்த பக்கமும் மாறிக்கும். இப்போ இந்த ஜிஎஸ் நம்பர் மட்டும் நான் போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ண ஆட்டோமேட்டிக் இந்த பக்கமும் மாறிக்கும். இப்போ இதுக்கு ஏதாவது கலர் போட்டுக்கிறேன். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த கோட்ஸ் எடுத்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டாவே இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே ஃபார் டெமோ கம்பெனி எனக்கு இது என்னென்னா இந்தியும் இதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மட்டும் நான் வேறு ஏதோ ஒரு கலர் வைக்கிறேன். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா பிரிண்ட் அவுட்டில் பாட்டம் சைடில் ஃபார்னு போட்டு உங்கள் கம்பெனியும் வரும். அது வந்து நீங்கள் இந்த வேறு ஏதாவது ஃபாண்ட்டு வேறு கலர் வைக்கிறனா வச்சுக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற அட்ரஸ் வந்து ஒன்லி பிரிண்டிங்காக, கீழே இருக்கிற அட்ரஸ் வந்து இன்வாய்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இந்த லொக்கேஷன், பின்கோடு இதெல்லாம் இது தனியாக அடிக்கணும், அங்கேயே அடிக்கணும். இப்போ அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி போயிட்டு ஏதாவது ஒரு பில்லை பிரிண்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் செட் பண்ண கலரில் இப்போ ஜிஎஸ் நம்பர் கலர் ரெட் கலர் கொடுத்தா அது வந்துருக்கு. இந்த மாதிரி என்னென்ன கலர் மாற்றினா அது வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்களே மாற்றிக்கலாம். கலர் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த அட்ரஸ் வந்து ஒன்று ஒன்றா வேணும்னா அதையும் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு என்ட்ரன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்பர் 16 SPK காம்ப்ளெக்ஸ் இப்படிலாம் போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு என்ட்ரு அடிச்சு விட்டிங்கன்னா கீழே வந்துக்கும். HTML எடிட்லேயே வச்சு பண்ணிக்கலாம்.